Masters. Nowadays, Hi, Akka. Huge fan of you, Akka. What's up? Good, Akka. I'm huge fan. Thank you so much, Akka. ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தானா அண்ட் விஜய் தேவர்கொண்டாவோட திருமணம் உதய்பூர்ல இருக்க மலைகளுக்கு நடுவுல பிரம்மாண்டமா நடக்க இருக்க நிலையில இப்ப கப்பல்ஸ் 2 பேரும் அவங்களோட ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட திருமணத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதாவது ராஷ்மிகா அண்ட் விஜய் தேவர்கொண்டா இவங்க 2 பேருமே வந்து இவங்களோட வெட்டிங்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில சின்ன கேமிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல வாலிபால், கிரிக்கெட் அப்படின்னு நிறைய கேம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ராஷ்மிகாவோட டீம் ஒரு சைடும் விஜய் தேவர்கொண்டாவோட டீம் ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு க்ரூம் அண்ட் பிரைட் 2 பேருக்கு கிளாஷ் நடக்கிற மாதிரி நிறைய கேமிங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்களோட திருமணம் நாளைக்கு நடக்க இருக்கு. மேலும் நேத்து மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன்ல விஜய் தேவர்கொண்டாவோட அம்மாவான மாதவி ராஷ்மிகாவுக்கு அவங்களோட பாரம்பரிய வளையல கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு சங்கீத் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு இவங்களோட மேரேஜ் பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. மேலும் ராஷ்மிகாக்கு 2 முறை திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது விஜய் தேவர்கொண்டாவோட முறைப்படி ஒரு திருமணமும் ராஷ்மிகா மந்தானாவோட முறைப்படி ஒரு திருமணமும். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் தேவர்கொண்டாவோட முறைப்படி தெலுங்கு திருமணம் பண்ண இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தானாவோட பாரம்பரியத்தை கௌரவிக்கிற மாதிரி அன்னைக்கு சாயந்தரமே வந்து கொடுவா முறைப்படி இன்னொரு திருமணமும் நடக்கும் சொல்றாங்க. ராஷ்மிகா மந்தானாவோட திருமண சடங்குல புரோகிதர் யாரும் இருக்க மாட்டாங்க. தீ வளர்த்து ஹோம சடங்கும் செய்ய மாட்டாங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான் அங்க எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரியவங்க எல்லாருமே மணமக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நெத்தில அரிசி போட்டு வாழ்த்துவாங்க. அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்துல பாலை வச்சு மணமக்களுக்கு குடிக்க வைக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வீட்டுக்கு வரும்போது வாசல் வழியா நிறைய வாழை மரங்களை நட்டு வச்சிருக்காங்க. பொதுவா மாப்பிள்ளையோட அண்ணாவோ தம்பியோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தன்னோட கத்தியால வந்து வாழை மரத்தை ஒரே வெட்டில வெட்டி சாய்க்கணும். அப்படி அவனோட வீரத்தை காட்டுறதா சொல்லப்படுது. கல்யாணம் முடிஞ்சு மணமகள் புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சடங்குகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ராஷ்மிகா மந்தானா முறைப்படி வந்து ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே வழிவிடாம தடுப்பாங்க. பொண்ணு பொறுமையா அவங்கள மீறி தண்ணிய கொண்டு போகணும். அந்த பொண்ணோட பொறுமையும் விடாமுயற்சி சோதிக்கிற மாதிரி இப்படி ஒரு ஜாலியான சடங்க பண்ணுவாங்க. குடகு கல்யாணத்துல கண்டிப்பா அசைய உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவங்களோட பாரம்பரியமான பன்றிக்கறியை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு, அது ரொம்ப ஃபேமஸ். அது கூட குடிக்கிறதுக்கு மது அப்படின்னு அவங்க கலாச்சாரத்துல ஒரு பகுதியாவே இதெல்லாம் பார்க்கப்படுது. இப்படி மாப்பிள்ளை வீட்டுல ஒரு சடங்கு, பொண்ணு வீட்டுல ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிகா விஜய் தேவர்கொண்டா 2 பேரோட சடங்கும் கலந்துதான் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கப்பிள்ஸ் 2 பேருமே ஹனிமூன் பிளான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு